நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பு சொந்தங்களே, ஒரு ஜாதகத்தை பார்க்குறேங்க. ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கார். இப்போ துலா லக்னத்துக்கு சனி முழு யோகாதிபதி. ஆனால் அந்த யோகாதிபதி சனி பகவான் செவ்வாயோட சேர்ந்துட்டார். ஒரு கிரகம் யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்து எந்த கிரகத்தால் யோகத்தை இழக்கிறதோ, பகை கிரகத்தோடு சேரும்போது யோகத்தை இழக்கும். புரியுதுங்களா? இதே சனி பகவான் சுக்கிரனோடு சேர்ந்தால் யோகத்தை செய்வார். சனி பகவான் குருவோடு சேர்ந்தால் கூட யோகத்தை செய்வார். ஆனால் தனது பகை கிரகமான செவ்வாயோடு சேரும்போது யோகத்தை செய்ய முடியாத நிலை ஏற்படும். அங்கே யோக பங்கம் ஏற்படும். அப்போது எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த பகை கிரகத்தின் காரகத்துவ வழியில் பூர்வ ஜென்மத்தில் பாவங்களை செய்திருப்பார். அப்போ சனி பகவான் யோகத்தை செய்யல அப்படின்னா, செவ்வாயினுடைய காரகத்துவ வழி ஒரு பெண்ணாக இருந்தால் கணவன், சகோதரன், நிலப்புலங்கள், சொத்து வகையில் பூர்வ ஜென்மத்தில் கர்மாவை தேடியிருப்பார். அதே ஒரு ஆணாக இருந்தால் சொத்துக்கள், சகோதர வழியில், இரத்த சொந்தங்கள் வழியில் துரோகங்களை செய்து இல்லை பாவங்களை செய்து இவர் இந்த கர்மாவை தேடியிருப்பார். தன் ஆளுமை திறத்தால், தன்னுடைய அடக்குமுறையால் வினையை தேடியிருப்பார் ஆணாக இருந்தார். அப்போ அதன் வழியில் தான் பரிகாரத்தை தேடணும். ஒரு ஆண் தன் ஆளுமையை விட்டு கொடுத்து இப்பிறவியில் எல்லாருக்கும் நன்மை செய்யணும். ஆளுமைனா தன்னுடைய செயல்பாட்டினுடைய திறமையை விட்டு கொடுக்க சொல்ல, அந்த அகங்காரத்தை விட்டு கொடுக்க சொல்கிறேன். ஒரு பெண்ணாக இருந்தால் தன்னுடைய சகோதர கணவனை நன்றாக பார்த்து கொள்ளணும். தன் வாழ்க்கை துணையை, தன் காதலை, தன்னுடைய அமைப்பை நல்லா பார்த்துக்கணும். இதை பார்த்துக்கல அப்படின்னா பிரச்சனை தான். புரியுதுங்களா? அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டே இருக்கணும் தொடர்ந்து. இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் கர்மாவை சுட்டி காட்டக்கூடிய கிரகங்கள். அந்த ராகு கேது வழியிலையும் கர்மா வரும். பகை கிரகத்தோடு சேர்ந்த கிரகம் பகை கிரகத்தால் தன் யோகத்தை, தன்னுடைய ஆற்றலை இழக்குது அப்படின்னா, எந்த கிரகம் சேர்ந்ததோ அந்த கிரகத்தின் காரகத்துவ வழியில் தான் கர்மா வந்திருக்கும். இப்போ அதற்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னா, அந்த பகை கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகத்தினுடைய அதிதேவதைகளை பூஜை செய்யணும், வழிபடணும், சாந்தப்படுத்தணும். இன்னொரு வகையில் ராகு கேது வகையில் வந்திருக்கும். இந்த ராகு கேதுக்கு வேறு விதமான ஒரு பலன். அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். புரியுதுங்களா? அனைவருக்கும்